பட் அல்டிமேட்லி பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு இப்போ ஆர்பிஐ மணி கட்டிருச்சு. ஸோ நான் தான் ரெகுலேட்டர், நான் மிஸ்செல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லி டிராஃப்ட் கைட்லைன்ஸ் போட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வங்கியுமே மியூச்சுவல் ஃபண்ட் தனியாக வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு தனித்தனி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கிட்டோம். கஸ்டமர் வங்கி சேவைக்காக போயில அவர்கிட்ட இதை மிஸ்செல் பண்ணாதீங்க. அதுதான் பாயிண்ட்டே இங்கே. வணக்கம். மிஸ்செல்லிங் பை பேங்க்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிஸ்செல்லிங்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு போகிறேன், அல்லது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு போகிறேன். போயிட்டு அங்கே போயிருக்கையில் ஓகே இந்த நீங்கள் ஆர்டி போடலாம், ஃபைன், அதை விட உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸை வித்துடுறது. இப்போ இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, அது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்க பேங்க்கு மெயின் என்ன, பேங்கினுடைய ஜாப் என்ன? பேங்கினுடைய ஜாப் டெபாசிட் எடுக்க வேண்டியது, லோன் கொடுக்க வேண்டியது. இந்த சர்வீஸை பக்காவாக பண்ணணும். இதுதான் ஒரு வங்கியினுடைய ஒரு ஜாப், மெயின் ஜாப்னா அதுதான் அவங்களுடைய மெயின் ரோலு. யாருக்கு கடன் தேவையோ, பணம் இருப்பவர்களிடம் வாங்கி பணம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்து அவங்ககிட்ட அதை ப்ராப்பராக கலெக்ஷன் பண்ணி திருப்பி நமக்கு யார் கடன் கொடுத்துருக்காங்களோ, டெபாசிட் கொடுத்துருக்காங்களோ அவங்க கேட்கும் பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுப்பது. இதுதான் வங்கியினுடைய வேலை காலகாலமாக. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 25-30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வித் த அட்வென்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்ததுனால நிறைய நல்லதும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் நிறைய தவறான முறைகளும் நடந்திருக்கு. மிஸ்செல்லிங்னு சொல்லக்கூடியதும் நிறைய நடந்திருக்கு. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, உங்கள் இமெயில் இருக்குது, உடனே ஃபோனில் கூப்பிட்டு அல்லது நேரடியாக வீட்டுக்கு ஏன்னா அவங்ககிட்ட உங்கள் அட்ரஸ்லேருந்து கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, நேராக ஏதாவது சொல்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்டை வித்துடுறது. அது கஸ்டமருக்கு எப்போ தெரியுது? ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் நம்மகிட்ட லெமனை விற்றுட்டாங்கன்னு தெரியுது. லெமன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு தேவையில்லாத ஒரு பழுது அடைந்ததை ஒன்றை விற்றுட்டாங்க நமக்கு, அதுதான். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எங்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரையில் இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் குறையில், இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கஷன் குறையில், இல்லை சார் இங்கே போயிருந்தேன் நான், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி பேங்க் போயிருந்தேன், இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு போயிருந்தேன், ஆக்சிஸ் பேங்க்கு போயிருந்தேன். இந்த 2-3 பேங்கு தான் முன்னணியில் இருந்தாங்க. இதை தொடர்ந்து, அதாவது மிஸ்செல்லிங்கில் ஐ கேன் சே ஓப்பன்லி நவ், ஏன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரே பேசின பிறகு நல்லா ஈஸியாக பேசலாம். ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்னும் பல ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு. இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்குகளை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாரும் அவங்க ஏதோ புது ஐடியா சேல்ஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்துறை வங்கிகளும் இதில் குதிச்சிட்டாங்க. எல்லாருமே குதிச்சிட்டாங்க. ஏன்னா பொதுத்துறை வங்கிகள்லையும் வருஷத்துக்கு 50 லட்சம்லாம் போட சொல்லி எல்லாம் என்ஆர்ஐ கஸ்டமர்கிட்ட விற்றுருக்காங்க. எங்கள் கஸ்டமர்கிட்ட வருஷத்துக்கு 50 லட்சம், 5 வருஷம் 2.5 கோடி போடுங்க, அப்புறம் 6வது வருஷத்துலேருந்து இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லியெல்லாம் நிறைய விற்றுருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு இதுதான் மிஸ்செல்லிங், தேவைப்படாத ப்ராடக்ட். இப்போ இதை பற்றியே நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்போ ஆர்பிஐனுடைய சென்ட்ரல் போர்டினுடைய மீட்டிங்கில் அப்போ பார்க்கையில் இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. மிஸ்செல்லிங் ஒரு அஃபென்ஸு, இதை வங்கிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஆர்பிஐ ரொம்ப ஸ்டர்னாக டீல் பண்ண போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஃபென்ஸுன்னே சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடை அடமானம் வச்சு லோன் வாங்குறீங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை விற்கிறாங்க பேங்க்குன்னு நான் கேட்கல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரே இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. இது தவிர ஆர்பிஐ கவர்னரும் இப்போ புது டிராஃப்ட் கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்டர்ன் ஆக்ஷன்ஸ், ஆர்பிஐ உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. ஆர்பிஐ ஆகட்டும், செபி ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த ரெகுலேட்டர்ஸ். நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது மாதிரி பேங்க்கு இன்சூரன்ஸ் விற்கிறது யார் கண்ட்ரோலில் வருது, இந்த 2 கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் குழப்பம். ஆர்பிஐ நினைத்தது ஐஆர்டிஏ அண்டரில் வருது, ஸோ நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஐஆர்டிஏ நினச்சது பேங்க்கை பூரா கண்ட்ரோலில் வச்சுருக்குது ஆர்பிஐ, ஸோ நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. பட் அல்டிமேட்லி பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு இப்போ ஆர்பிஐ மணி கட்டிருச்சு. ஸோ நான் தான் ரெகுலேட்டர், நான் மிஸ்செல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லி டிராஃப்ட் கைட்லைன்ஸ் போட்டாங்க. மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்களும் முடிஞ்சால் அதை பற்றி கமெண்ட்ஸ் கொடுங்க.
அதை வந்து இப்போ எந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி மிஸ்செல்லிங் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ஃபுல் ஃபண்டையும் பேங்க் ரீஃபண்ட் பண்ணணும், ப்ளஸ் அதர் பெனால்ட்டிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இது எல்லாமே வரையறையில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதையுமே ஸ்மார்ட்டாக ஓவர் கம் பண்ண பார்ப்பாங்க பேங்க்ஸு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஹேவிங் செட் தட், அட்லீஸ்ட் ஒரு வரையறை இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ரெகுலேட்டர் இதை பற்றி ரொம்ப டீப்பாக நினச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரே பேசியிருக்காங்க. ஏன்னா நாட்டில் வந்து பல அலறல்கள், குமுறல்கள் கஸ்டமர்ஸ் மத்தியில். எங்களை விற்றுட்டாங்க, எங்கிட்ட இப்படி விற்றுட்டாங்கன்னு யூலிப் ஸ்கீமை நிறைய விற்றாங்க. அதுக்கப்புறம் இன்கம் ப்ராடக்ட்னு நிறைய விற்றாங்க. யாரும் டேர்ம் லைஃப்பை விற்க மாட்டாங்க. ஏன்னா டேர்ம் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்காது, அதிகமாக கிடைக்காது. இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்றா பேங்க் எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு இன்சென்டிவ், ஹெவி இன்சென்டிவ், டார்கெட்டு, இன்சென்டிவ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து கோயிங் ஃபார்வேர்டு வந்து வங்கிகள் செய்யக்கூடிய வேலையை மட்டும் பார்த்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு வங்கியுமே மியூச்சுவல் ஃபண்ட் தனியாக வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு தனித்தனி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கிட்டோம். கஸ்டமர் வந்து வங்கி சேவைக்காக போயில அவர்கிட்ட இதை மிஸ்செல் பண்ணாதீங்க. அதுதான் பாயிண்ட்டே இங்கே. ஸோ கடந்த 20 வருஷமாக 25 வருஷமாக அது நிறைய நடந்துருச்சு. பட் அட்லீஸ்ட் இப்போவாவது நமது ரெகுலேட்டர்ஸ் முழிச்சுக்கிட்டு இதுக்கு டிராஃப்ட் கைட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சண்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வங்கிக்கு போகையில் அங்கே உள்ள பேங்க் மேனேஜரோ, ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ, ஒரு கிளர்க்கோ, யாரோ ஒரு ஆள் உங்கள்கிட்ட பார்த்து சார் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, இன்சூரன்ஸ் வாங்க பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தாராளமாக நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதையும் கோடிட்டு காமிக்கலாம். நமது ஆர்பிஐ போட்டிருக்க டிராஃப்ட் கைட்லைன்ஸு அது ஃபைனலாக சட்டமாகவும் வந்துடும். அந்த ரூல்ஸையும் நீங்கள் காமிச்சு சொல்லலாம். இது மாதிரி நான் இங்கே வந்து பேங்கிங் ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்க வந்தேன், டெபாசிட் போட வந்தேன், ஆர்டி ஓப்பன் பண்ண வந்தேன், லோன் வாங்க வந்தேன், எனக்கு அதை மட்டும் தாங்க, மீதி எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு தாராளமாக தலை நிமிர்ந்து சொல்லுங்கள் உங்கள் வங்கி மேலாளரிடம். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.